நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன மினஜி, you want any help? நோ தேங்க்ஸ். அக்கா கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து தம்பி ரொம்ப குஷியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு பொண்ணு வீட்டை விட்டு கிளம்புனா என்ன அர்த்தம்? வீட்டை விட்டு கிளம்புறான்னு அர்த்தம் இல்ல, இன்னொரு பொண்ணு வீட்டுக்கு வர வேண்டிய நேரம் நெருங்கிடுச்சுன்னு அர்த்தம். யார்டா அந்த இன்னொரு பொண்ணு? ஏண்டி நல்லதாவே யோசிக்க மாட்டியா? நம்ம பொண்ணு இந்த வீட்டுக்கு வர வேண்டிய டைம் வந்துடுச்சுடி. ஆடாத மழையிலயும் விடாம கொடை பிடிப்பே நீ. குடு. இரு, நானே போய் கொடுத்துட்டு வரேன். மாமா காஃபி. எனக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு. பாத்தீங்களா மாமா நக்கல? பொண்ணு பாக்குற செட்டப் மாதிரி காஃபி கொண்டு வரீங்களே, அதான். ஏய், பெரியவங்க கிட்ட மரியாதையா பேசுறது இல்ல? யார்த்த பெரியவங்க? என்ன மாப்பிள்ள நீங்க, உங்களுக்கு சப்போர்ட்டா கூட 2 வார்த்தை பேச முடியாது போல. அம்மா, அத்தான் ஒரு சர்க்கஸ் துப்பாக்கி, பின்னாலையும் சுடும். மாமா, கிங்ஸ் இருக்கு. யோ, என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட கிங்ஸ் கேப்ப. கிங்ஸ் கேக்குறதுக்கு எதுக்கு மாமா தைரியம்? இப்ப நான் யாரு? இப்ப இல்ல, இப்ப அப்ப எப்பவுமே நீங்க சேகர், ராஜசேகர். என்னையா மாமனார மரியாதை இல்லாம பேர் சொல்லி கூப்பிடுற? அட நீங்க வேற காமெடி பண்ணிக்கிட்டு. நம்ம இன்னைக்கு மரியாதை கொடுத்துருக்கோம், இன்னைக்கு கொடுக்கறதுக்கு. மாமா சிகரெட் கொடுங்க மாமா. யோ, சிகரெட் பிடிக்கிறது தப்புயா, உடல் நலத்துக்கு ஊறு விளைவிக்கும். இது என்ன மாமா புதுசா சிரிப்பெல்லாம் காட்டுறீங்க? சிரிப்பு இல்லப்பா, சீரியஸா தான் சொல்றேன். ஏன் அது இம்பிட்டு நாளா தெரியாதா? முன்னாடி நீ யாரோ நான் யாரோ, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸே. நவ் வி ஆர் இன் ரிலேஷன்ஷிப். என் பொண்ணோட தாலி கயிறு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா நீ கில்லி பாபுவா இருக்க வேணாமா? என்னமா கேஎஸ் ரவிக்குமார் மாதிரி தாலி சென்டிமெண்ட்லாம் பேசிக்கிட்டு. இந்த பாரியா, இந்த சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, வெத்தலை போடுறது, இந்த மாதிரி பேட் ஹாபிட்ஸ் எல்லாம் இமீடியட்டா ஸ்டாப் பண்ணு. நான் சிரிக்கிற, சீரியஸா தான் சொல்றேன். இல்லம்மா, இன்னைக்கு ராத்திரி நீங்கள் நானும் சேர்ந்து ஒரு பீரை உள்ளம்னு ஐடியா பண்ணிட்டு இருந்தேன். ஆடா, இவன் யாரா? இவன் விவரம் தெரியாதனா இருக்கான். இன்னைக்கு ராத்திரி நான் பீர் விடலாம், நீ பால் தான் குடிக்கணும். ஏன் எதுக்கு அப்படி? ஐயோ, அசிங்கமே இல்லாம ஒரு மாமனார்கிட்ட என்னென்ன டீட்டெயில்லாம் கேக்குறான் இந்த ஆளு. மாப்பிள, இன்னைக்கு நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்யா உனக்கு சுகாக்ரோத். ஆமா மாமா, நல்ல வேற ஞாபகப்படுத்திட்டீங்க மாமா. தேங்க்ஸ் மாமா. இந்த நெல்லைக்காரன்கள்லாம் நக்கல் பிடிச்சவங்கயா. சரி சரி, அந்த தம்ம மறந்துடாதீங்க. யோ, நான் என்ன காமெடி பண்றேன்னு நினைச்சியா? சீரியஸா சொல்றேன், தம்மு கிம்மு அடிச்சு நொர டப்பாவை கெடுத்துக்காத. ஹலோ, அண்ணே சொல்லுங்கண்ணே. சாரிண்ணே, ஒரு வேலையாக இருந்ததுனால ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். ஆமாம், மெட்ராஸ்லேயே இருக்கேன். சொல்லுங்க. ஐயோ, எப்போ? சரி சரி, நீங்கள் எங்கே இருக்கீங்க? அப்படியா? இல்லைண்ணே, நாளைக்கு காலை புரியுதுண்ணே. இன்னொரு 6 ஹவரில் அங்கே இருப்பேண்ணே. 6 ஹவர்ல அங்க இருப்பியா? எங்க? அது இல்லாம ஒரு சின்ன பஞ்சாயத்து. யோ, நீ இப்ப போனீன்னா இங்க பெரிய பஞ்சாயத்து ஆயிடுயா. இல்லம்மா, உடனே போயாகணும். லூசு தனமா பேசாதியா. ஆமா, ஊர்ல இருக்க லேண்டா கவர்மெண்ட் எடுக்க போகுன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அதுக்காகத்தான் கேஸ் எல்லாம் நடத்திட்டு இருந்தான். திடீர்னு நேற்று சாயங்காலமே வந்து அழக ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஐயோ, என்ன சொல்ற?
ஆமா மாமா. அதுக்காக தானே கேஸ் எல்லாம் போட்டீங்க? ஆமாம்மா, அந்த தீர்ப்பு வர்றதுக்குள்ள ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா அவங்க வேகமாக வேலையை ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ண போற? ஊர்லேருந்து கிளம்பி வந்திருக்காங்க. மினிஸ்டரை பார்த்து உடனே அந்த வேலையை நிறுத்தணும்னு சொல்லணுமாம்மா. சரிப்பா, இத கொஞ்ச நாள் தள்ளி வைக்க முடியாதா? மாமா, நிலம் வந்து நம்ம நிலமா இருக்கிற வரைக்கும் தான் அந்த பவர் செல்லும். அப்புறம் அவங்க எடுத்துட்டாங்கடா ஒன்றுமே பண்ண முடியாது. மாமா, 1 மணி நேரம் கொடுங்க, நான் போய் அவங்கள பார்த்து வந்துடுறேன். அது எப்படி 1 மணி நேரத்துல நீ போய் இவங்கள பார்த்துட்டு மினிஸ்டரையும் பார்த்துட்டு வர முடியும்? இல்லை மாமா, ஒரு 3-4 மணிக்குள்ள வந்துடுவேன் நான். தமிழே, இதை எப்படிப்பா உள்ள போய் சொல்றது? அதுக்கு அவங்க உதவி வேணும் மாமா. என்னையா பிரச்சனையை ஏன் தலையில தூக்கி போற? இப்போ போய் விளக்கம்மா இதையும் சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது மாமா. நீங்கள் எதையாவது சொல்லி சமாளிங்க. 4 மணிக்குள்ள வந்துடுறேன் நான். வரேன் மாமா. ஐய் தமிழே மாமா, ஃபோன் பண்ணுறேன் மாமா. ஆபா, ஏங்க சாப்பிட வாங்க. மாப்பிள்ள எங்க? அப்படி காட்டினா போயிட்டாருமா. எங்க? எங்கேயோ பா விளையாடாதீங்கப்பா. எங்கப்பா அவரு? நிலம் சம்பந்தமா ஏதோ பஞ்சாயத்தாமா, ஊர்ல இருந்து ஆள்லாம் வந்திருக்காங்க. வாமா மின்னல் மாதிரி போயிட்டு வந்துடுறேன்னு போயிருக்கிறாரு. ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது மண்டையில மசாலா இருக்கா? என்னையா என்ன திட்டுற? திட்டாம மடியில தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா? இப்படி கல்யாண மாப்பிள்ளைய யாராச்சும் டாட்டா காட்டி அனுப்பிடுவாங்களா? ஏய், நான் எங்க டேட்டா காட்டினேன்? நீங்க ஒரு வேஸ்ட்ங்க. அவர் போறேன்னு சொன்னா மண்டையில 2 கொட்டு கொட்டி வாப்பா வீட்டுக்குள்ளன்னு சொல்லுவீங்களா? அவர் போனாராம், இவர் பாத்துக்கிட்டு இருந்தாராம். வந்துருவாருமா. எப்போ? ஒரு 3-4க்குள்ள வந்துருவேன். அவியல் ஊசிரும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா சாப்பாட்டுக்கு வந்துருவாரு. மாப்பிள்ள மட்டும் வரலனா ராத்திரிக்கு உன் நெஞ்சு எலும்பு குழம்பு தாண்டி. புருஷனை திட்டுறத நான் மட்டும் எப்படி அப்படி ஒரு ஃப்ளோவா வருதுன்னு தெரியலையே. அம்மாடி, இவ்வளவு அவசரமா போறாருன்னா அவருடைய பிரச்சனையை நம்ம புரிஞ்சுக்க வேணாமா? அவரு நல்லதுக்கு இடத்துல உனக்கும் பங்கு இருக்குல்ல. வந்துடுவாருமா. உள்ளவா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வேற என்னத்த பண்ணணும்? பாயாசம் பண்ணணும். பாயாசம் பண்ணணுமா? ஏண்டி பாயசனது ஆயாசமாற? பாயசத்தை நான் பண்றேன். பருப்புல கல்லு கடந்தா எடு. ஏத்த அதான் ஹோட்டல்ல இருந்து பாயாசம் கொடுத்து விட்டுருக்காங்கல்ல, நம்ம வர தனியா பண்ணணுமா? என் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் ஒரு பாயசம் வைக்கலான்னு பாக்குறேன். நீ என்னமோ வக்கீல் மாதிரி குறுக்க கேள்வி கேட்டுட்டு இருக்க. இல்லத்த, என்னடி 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை போன் வந்துட்டு இருக்கு? உனக்கு ஒரு பில்டப் கொடுக்கறதுக்கு சும்மாவே நீ ஆளை செட்டப் பண்ணி உனக்கு போன் பண்ண சொல்றியா? டவுட்டா இருக்க. அத்த நீங்க பாக்குறப்போ 4 போன் சேர்ந்தாப்புல வருது, அதான் உங்களுக்கு தப்பா தெரியுது. யாரு போன்ல? ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுன்னா நண்பர்கள் அத்த. நான் உன்கிட்ட டிரான்ஸ்லேஷன் கேட்கலடி, உனக்கு யாரு ஃப்ரெண்டுன்னு கேட்டேன். யாரோ இருக்காங்க, விடுங்க அத்த. என்னடா வேணும் உனக்கு? என்னடா வேணுமா? யாருக்கிட்ட இப்படி கொஞ்சரா? கண்டுபிடிச்சிட வேண்டியதுதான். ஏய், இங்க வாடி. வேலையா இருக்க, அப்புறமா பேசுறேன். ஏதோ விஷயம் இருக்கு. சரி, வரலாம் வேணாம், ஒண்ணு கொடு. ஏண்டா தொல்லை பண்ற? ஆஹா, தொல்லை பண்றானா? யாரா இருக்கும்? இப்ப நீ எனக்கு ஒண்ணு கொடுத்தே ஆகணும். முடியாது, போடா.
வாடா போடான்னு சரவணனை கூப்பிடுற மாதிரியே கூப்பிடுறாளே. சம்திங் ராங்கு. ஏய் இப்போ நீ குடுக்கல நான் நேர்ல வந்து கொடுப்பேன். போடா. ஏய் என்னடி ஓவரா கொன்னட்ட? இல்லத்த ஃப்ரெண்டு தான். பாய் ஃப்ரெண்டா கேர்ள் ஃப்ரெண்டா? அத்த கேர்ள் ஃப்ரெண்டு தான். பேர் என்ன? சரளா. சரளாவா? உனக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லவே இல்லையே. நீங்க கேட்கவே இல்லையே. ஆஹா, நாம போட்ட பால நமக்கே அடிக்கிறாளே. இவளை கொஞ்சம் ஏற விட்டு அடிப்போம். சரி சரி. டேய் போனை வைடா. முதல்ல ஒன்று குறி. அத்தெல்லாம் இருக்காங்க. கண்டிப்பா இது ஏதோ ஒரு மேட்டர் தான். கேட்ச் பண்றேன். மீனாட்சி பட்டு புடவையில தாறு மாறா இருக்கடி. பக்கத்துல இருந்து பார்க்கும்போது ஒன்றும் தெரியல. இப்ப எட்ட இருந்து பாக்குறப்ப எக்கு தப்பா இருக்கிற. நான் ஒன்னும் எக்கு தப்பா இல்ல. நீதான் தப்பு தப்பா யோசிக்கிற. பொண்டாட்டி போனை வை. இப்ப நீ குடுக்காம இருந்து பாரு, பெரிய பிரச்சனை ஆயிடும். டேய் பக்கத்துல அத்தை இருக்காங்க, எப்படிற முடியும்? ஆஹா, அவளேதான் இவ. இவ வாழ்க்கையில எவனோ ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருக்கான். அத கரெக்டா கண்டுபிடிச்சு இவ கண்ணத்துல ஒண்ணு விட்டா இவ லட்சணம் என்ன தெரிஞ்சிடும். ஏய் குர்ரி. டேய் வீடா போன குடு. ஷோ பெரிய தொல்லையாவே இருக்க. இப்ப குடு புரியல. சரி சரி. மாட்டுனா மீனாட்சி இன்னைக்கு. அப்படியே இரு. அத்தை அத்தை சொத்தெல்லாம் வேணாம். என்ன விஷயம் அத்தை? உன் போனை குடுடி. அத்தை கால் வெயிட்டிங்ல இருக்கு. நான் பக்கத்துல இருக்கிற போன்ல எவனையும் அந்த கொஞ்சம் கொஞ்சற. எவனையவா? ஏய் லைனை கட் பண்ணாம போனை குடுடி. ஹலோ 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 ஹலோ. டேய் கருகோருங்க பண்ணி அல்சேஷன் டாக். நீ ஒரு தைரியமான ஆம்பளையா இருந்தா பேசுடா. உன் அம்மா உன்னை ஒருத்தருக்கு தான் பெத்திருந்தா பேசுடா. ஹலோ. டேய் என்னடா ஹலோ? கூட ரெண்டு லைனை சேர்த்து சொல்லுடா. அம்மா நான் தாம்மா. நான் தான்னா? சரவணம்மா. ஓ சரவணனானா? நீதான் அந்த அஞ்சடியில இருந்துகிட்டு லவ் பண்றியா? ஏண்டி கேட்கும் போதே சொல்லல இன்னார் தான் பேசுறாருன்னு வாய் திறக்கவே இல்ல. இதுல வேற சரளான்னு சரளமா பொய் வேற. வெச்சுக்கிறேன்டி உன்னை வெச்சுக்கிறேன். அப்பா தப்புச்சண்டா சாமி. ஏண்டி எங்க அம்மாவை டென்ஷன் பண்ற? அத அவங்க போயிட்டாங்களே, இப்ப குடு. குடுடி. என்ன சம்பந்தி, என்ன யோசனை? எனக்கு என்ன சம்பந்தி யோசனை? எனக்கு இருக்கிற யோசனை எல்லாம் உங்களுக்கும் மாப்பிள்ளைக்கும் முடிஞ்ச வரைக்கும் என்ன உதவி செய்யலாங்கிறது தான். அடடா, என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? இல்ல சம்பந்தி, நீங்க ரெண்டு பேரும் மனசு வைக்கலனா இந்த கல்யாணமே நடந்திருக்காது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. என்ன கேட்டா தமிழ் மனசு வைக்க போய் தான் இந்த கல்யாணம் பிரச்சனை இல்லாம நடந்ததுன்னு சொல்லுவேன். சம்பந்தி, கல்யாண செலவெல்லாம். ஆட என்னங்க நீங்க, கோயில்ல வச்சு தாலி கட்டி வந்த 10 பேருக்கு ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்தோம். இதுல என்ன செலவு இருக்க போகுது? நீங்க மட்டும் ஊன்னு சொல்லியிருந்தீங்கன்னா கல்யாணத்தை தட போடல நானே நடத்தியிருப்பேன். வீட்டுல 1000 பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு தேவையில்லாம மேடை பந்தல் பான வேடிக்கைன்னு செலவு பண்றது தப்பு சம்பந்தி. அதனாலதான் சிம்பிளா நடத்தணும்னு நினைச்சேன். உங்களுக்கு சந்தோஷமா சம்பந்தி? ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. ஒரு சம்பந்தியா நாம ரெண்டு பேரும் பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு முதல்ல தோணுன ஒரே விஷயம், அடுத்து வர்ற சம்பந்தியும் இதே மாதிரி இருக்கணும்னு தான். கடவுள் எதுக்கு இதே மாதிரி ஒரு சம்பந்தி, இந்த சம்பந்தியை வச்சுக்கோன்னு உங்க வீட்லயே பொண்ணு எடுக்கிற மாதிரி பண்ணிட்டார்.
ஆமா சம்பந்தி, உங்களுக்காவது இன்னும் 2 பொண்ணு இருக்குது, இன்னும் 2 சம்பந்தி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா எனக்கு இருக்கிறது ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணேன்னு சம்பந்தி நீங்க ஒருத்தர் தான். சம்பந்தியம்மா என்ன சொல்றாங்க? வீட்டுக்கு வீடு வாசப்படி என்னன்னு தெரியல சம்பந்தி. எல்லா பொம்பளைங்களும் நல்ல மனைவியா இருக்காங்க, நல்ல மகளா இருக்காங்க, நல்ல அம்மாவா இருக்காங்க. ஆனா மாமியார்னு வரும்போது வேற மாதிரி ஆயிடுறாங்களே. அது என்னமோ கரெக்ட் தாங்க. சம்பந்தி அம்மாவை நீங்க தான் பார்த்துக்கணும். பாத்துக்கிறேன். எதுக்கு சொல்றேன்னா, சாரதா இங்க அப்பப்போ மீனாட்சி கிட்ட முறைச்சிக்கிறா. அதனுடைய எஃபெக்ட சம்பந்தி அம்மா கல்லடை குறிச்சில காட்டிடக்கூடாது இல்லையா? என்னடா சேகர் சுயநலமா பேசுறானேன்னு யோசிக்காதீங்க. மீனாட்சி அளவுக்கு சௌந்தர்யாவுக்கு விவரமும் பத்தாது, பொறுமையும் கிடையாது. சாரதாவோட இத்தனை நாள் குடும்பம் நடத்துறதுக்கு மீனாட்சிக்கு நம்ம கோயில் கட்டி கும்பிடணும். அப்பப்ப சண்டை வந்துருதே. தப்பு சம்பந்தி. சரவணனும் மீனாட்சியும் தான் அப்பப்போ சண்டை போட்டுப்பாங்க. சாரதாக்கும் மீனாட்சிக்கும் பெருசா சண்டை வந்தது இல்ல. ஒரு தடவை மீனாட்சி என்னத்த உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டுட்டா. சாரதாவுக்கு அட்டாக் வந்துருச்சு. பொறுமைசாலிக்கு கோவப்பட்டா அப்படிதான். என்ன சம்பந்திங்க 2 பேரும் தனியா பேசி சிரிச்சிட்டு வாங்க மாப்பிள்ள. மாமா தமிழ் ஏதாச்சும் ஃபோன் பண்ண அப்படியா? அவன் பண்ணல, நான் பண்ணப்போ ஏதோ மினிஸ்டர் வீட்டில் இருக்கிறேன் அப்புறம் பண்றேன்னு சொன்னான். ஓஹோ, என்ன மாப்பிள்ள, என்ன விஷயம்? இல்ல மாமா, இது வேற ஒரு பிரச்சனை. என்னன்னு சொல்லுங்க. இது சின்னவங்க சமாச்சாரம். அப்ப எங்க கிட்ட தான் சொல்லணும். சொல்லுடா. ஒன்றும் இல்லப்பா, ஜோசியர் சாந்தி முகூர்த்தத்துக்கு இன்னைக்கு தான் நாள் நல்லா இருக்குன்னு குறிச்சு கொடுத்துருக்காரு. தமிழ் ஒரு வேளை வரலன்னா லட்டு, முறுக்கு, ஆப்பிள், ஆரஞ்சுலாம் வாங்கி வேஸ்ட் ஆயிட போதேன்னு. சரியான ஆள்ரா. சம்பந்தி, உங்க கல்லிடை குறிச்சி பஞ்சாயத்துல இதுக்கு ஒரு தீர்ப்ப சொல்லுங்க. மாப்பிள்ள, பழமோ ஸ்வீட்டோ எது வாங்கினாலும் 9 வாங்கிடுங்க. என்ன சம்பந்தி தீர்ப்பு புதுசா இருக்கு? இல்ல சம்பந்தி, ஒருவேளை தமிழ் வரலனா நாம 3 பேரும் ஆளுக்கு 3 பிரிச்சுக்கலாம்ல. பத்தியா, நம்ம வெள்ளை வெட்டி எவ்வளவு சீரியஸ் ஆனாலும் நினைச்சிட்டு இருந்தோம். பாரு எப்படி நக்கல் பண்ணுன்னு. சம்பந்தி, வெள்ளை வேட்டின்னு சொல்றதுல உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஆனா உள்ளதுதானே சொல்றீங்க. மாப்பிள்ள, இப்படி வந்து உட்காருங்க. சொல்லுங்க மாமா. நான் போன பிறவியில பண்ண புண்ணியம் தான் இப்படி ஒரு குடும்பத்தோட எனக்கு சம்பந்தம் கிடைச்சிருக்கு. என்னுடைய ஒரே வேண்டுகோள், வர்ற மாப்பிள்ளை எல்லாம் இந்த மாப்பிள்ளையில ஒரு பாதையாவது இருக்கணும்னு தான். சம்பந்தி அப்படியே இருங்க, உங்க 2 பேரையும் நான் ஒரு போட்டோ எடுத்துறேன். நான் ரொம்ப சீரியஸா இருக்கிறீங்க. சரிங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன இருமல் உருமல் மாதிரி இருக்கே? ஆமா, பிள்ளைய பெத்தவங்க இருமுவோம் உருமுவோம் எல்லாம் செய்வோம். அடேங்க அப்பா, ஊர்ல இல்லாத அதிசய பிள்ளைய பெத்துட்டாங்க உருமறதுக்கு. பேசு பேசு, இன்னைக்கு நேத்தா உன்னை பாத்துட்டு இருக்கோம். இப்ப எதுக்கு வலிய வந்து வம்ப விலைக்கு வாங்குறவ? ஐயோ, இவங்க அன்னை தெரசா, நாங்க இவங்க கிட்ட வலிய வந்து வம்ப விலைக்கு வாங்குறோம். என்ன வேணும் உனக்கு? கல்யாண வீட்டுல மத்தியானம் சாப்பாடு இருக்கா? ஏன் சாப்பாட்டுக்கு என்ன குறைச்சல்? திருவான்மியூர்ல பெரிய ஹோட்டல் லட்சுமி ஹோட்டல்ல இருந்து வர வச்சிருக்கோம். எது இந்த சாம்பார் ரசம் தானே? அதெல்லாம் உன்ன மாதிரி நாக்கு சத்தவங்க சாப்பிடுறது. கடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? என் கைதான் இருக்கு, எடுத்து கடி. மனுஷ வாயப்பான அதுல சாப்பிடுறதுக்கு என்ன இருக்கு? நீ என்னத்தை சாப்பிடுவேன்னு எனக்கு என்ன தெரியும்? சாம்பார் ரசம் இருக்குன்னு சொல்லியாச்சு. இதுக்கு மேலயும் சாப்பிடறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டா என்ன அர்த்தம்? கவுச்சி எதுவும் இல்லையா? நல்ல நாள் எதுவும் கவுச்சி வைப்பாங்களா? எங்களுக்கெல்லாம் கவுச்சி சாப்பிடுற நாள் தான் நல்ல நாள். இது என்ன பாத்திரம்? பீங்கான் பாத்திரம். பின்ன அச்ச பாத்திரமா? ஏன் மூடி இருக்கு? அது மூடி இருக்கு, அதான் மூடி இருக்கு. தெர பாப்போம். பாரு, நல்ல நாள் அதுமா சண்டை வேணான்னு பாக்குறேன். ஒழுங்கா டேபிள்ல போய் உட்காரு, சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிற, சத்தம் போடாம சாப்பிட்டு போனோம்.
அது போன மாசம், இது இந்த மாசம். இந்த மாசம் இல்ல, நீ நொந்த மாசம் ஆயிடும் பாத்துக்க. இந்த நாடகத்தை எல்லாம் வேற யார்ட்டையாவது வச்சுக்கோ. ஏய். அடி பாவி, வந்த விருந்தாளிக்கு ரஸ்தை மோரையும் போட்டுட்டு கோழியும் மீனையும் ஒளிச்சு வச்சு திங்கிறியா? உனக்கெல்லாம் உடம்புல ஒட்டுமா இது? ஏய், அனாவசியமா பேசாத. உண்மைய சொன்னா ஏன் உறுத்துது? நல்ல நாள்ல கவிச்சு வைக்க மாட்டாளாம் கவிச்சி. விவரம் தெரியாம பேசாத. இது கோழி பொரிச்சது. இதுல விவரம் தெரியறதுக்கு என்ன இருக்கு? இது யாருக்கு பண்ணதுன்னு தெரியுமா? யாருக்கு பண்ணது? இது மாப்பிளைக்கு பண்ணது. எந்த மாப்பிளைக்கு பண்ணது? என்னடி ஆச்சு உனக்கு? நட்டுக்கிட்டு கண்டுச்சா? நக்கல் ஜாஸ்தியா இருக்கு. ஏன் நக்கல் இருக்கட்டும், என்ன பார்த்து உனக்கு எதுக்கு விக்கல் எடுக்குது? விக்கலு மாப்பிளைக்காக 4 துண்டு சிக்கனை பொரிச்சு வச்சிருக்கேன்னு சொன்னா உனக்கு என்ன அம்புட்டு சிரிப்பு வருதே? நீ சிக்கனை பொறுப்பியோ மட்டனை பொறுப்பியோ இல்ல இலையில உன் பொண்ண உட்கார வைப்பியோ? என் புள்ள டாட்டா காட்டிட்டு போயிட்டான்ல, டாட்டா ரோசக்காரண்டி என் புள்ள. இப்ப என்னதான் வேணும் உனக்கு? எனக்கு ஒண்ணு வேணாம். என் புள்ள யாரு என்னன்னு இன்னைக்கு உனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, அதத்தான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன முறைக்கிற? கட்டிக்கிட்ட பொண்ணா இல்ல கால் பதிச்ச மண்ணான்னு வந்தா என் புள்ள மண்ணாதான் மதிப்பான்னு இப்பாவது உனக்கு புரிஞ்சிருக்குமே. ஏண்டி, இருக்கிற அரசாங்க நிலத்தையும் கவர்மெண்ட் எடுத்துக்க போகுது, என்ன ஆணவத்துல ஆடுற? 5 ஏக்கர் நஞ்ச, 5 ஏக்கர் புஞ்ச, 5000 தென்னை மரத்தோட ஒரு தோப்பு, அப்புறம் ஹலோ 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 மிஸ்ஸஸ் குட்டம்மா, தட் இஸ் போன மாசம். இது இந்த மாசம் ஆல் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங். 5 track ரோடு உன் தோப்பு மேல வரப்போகுது. ரோடு மேல தென்னை மரம் வச்சிருக்க மாட்டாங்கோ, அந்த ரோட வெள்ளை வேட்டிக்குன்னு எழுதி கொடுக்க மாட்டாங்கோ, அம்புட்டையும் புடிக்கிட்டு விட போறாங்க. நீ சந்தையில நின்னு சரிகமா பாட வேண்டியதுதான். ஏதாவது பித்தளை பாத்திரம் தான் எடுத்து வெயி, அம்மா தாயே சோறு போடுங்க குழம்பு ஊத்துங்கன்னு சீக்கிரமே கேட்க வேண்டி வரும். வாங்குறோம் வாங்குறோம். கூடவே இன்னொரு பாத்திரம் உன் பொண்ணுக்கு கொடுத்து விடு. என்னத்துக்கு? பிச்சைக்கார குடும்பத்துக்கு வாக்கப்பட்டா உன் பொண்ணு பிச்சை தானே எடுக்கணும். அவ ராசாத்தி, அவ எதுக்கு பிச்சை எடுக்க போறா? வா புள்ளைய அங்க இருந்து பிச்சை எடுத்துட்டு வருவா. எடுப்பா எடுப்பா, பாத்துக்கிட்டே இரு. வா புள்ளைய அங்க இருந்து தட்டி தூக்கி கொண்டு வந்து இந்த சென்னையில தனி கொடுத்துற நடத்துல என் புள்ள பேரை மாத்திக்கிறேன்டி. அதையே தாண்டி நானும் சொல்றேன். எப்போ உன் பொண்ணு பின்னாடி என் புள்ள மானம் கட்டு போய் வந்துடுறானோ, அப்படி ஒரு பிள்ளைய பெக்கவே இல்லைன்னு நானும் மறந்துடுறேன். ஏய் காமெடி டைம், இனிமே உனக்கு சீரியஸ் டைம். உனக்கு வெரி வெரி சீரியஸ் டைம். சிவராத்திரி தூக்கமீது புதுராத்திரி சிவராத்திரி. மீனாட்சி, ஒரே மலர்களும் நினைவுகளுமா இருக்கு மீனாட்சி. வெளியே ஒரு ஆர்கெஸ்ட்ரா மட்டும் மிஸ்ஸிங். ஆமா, ஆர்கெஸ்ட்ராவும் மிஸ்ஸிங், உன் மாமா பிரதர்ஸும் மிஸ்ஸிங். ஏன் மீனாட்சி, வழக்கமா உங்க பண்ண வீட்டுல உங்க குடும்ப கட்டுல தான் முதல் இரவு நடத்தணும்னு உங்க மாமா பிரதர்ஸ் அடம் பிடிப்பானுங்க. உன் அண்ணனை மட்டும் எப்படி எக்ஸாம் பண்ணானுங்க? அவங்களுக்கு தான் கல்யாணம் மேட்டர் சொல்லவே இல்லையே. மீனாட்சி, அந்த சைக்கிள் பத்திக்கல பத்தவி. டேய், நீ பத்த வைடா. வெக்கமாக்கோ. சரி, நான் கிளம்புறேன். என்னடி இப்படி சொல்ற? அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒரு ரிஹர்சல் படி பாத்துருவோமா? ஐயோ சாமி, ஆள விடுப்பா. மீனாட்சி, இங்க இருக்கிற 2 ஆப்பிள் 2 ஆரஞ்சு இது எல்லாத்தையும் எடுத்து போய் நம்ம ரூம்ல செட் பண்ணிருக்க. நீ ஆவின் பால் மட்டும் உசார் பண்ணி வை. அத்தா அலங்காரத்தை முடிச்சு வர. ஏய், லட்டு மிஸ்ஸிங். டேய், வேடா அந்த லட்ட. கண்ணா, லட்டு தின்ன ஆசையா? சொல்லுவ லட்ட வச்சுட்டு முதல்ல வெளியே வா. மீனாட்சி, இந்த ரோஜா பூலா எதுக்காக வைக்கிறாங்கன்னு தெரியுமா? எப்பா, இந்த அடல்ட் சோன்லயே பேசுறத முதல்ல நிறுத்து. ஏண்டி? நீ எங்க இங்க? இல்ல, டெக்கரேஷன். ஆல் தி பெஸ்ட். நானும். என்னப்பா கேட்டே பார்த்துட்டு இருக்கிற? ஒன்னும் இல்லடா,
நீ தூங்கல, போய் தூங்குப்பா. தூங்கணும் சரி வர. ஏன்பா தமிழ் உனக்கு ஃபோன் பண்ணா? இல்லையா, உனக்கு தான் ஏதோ ஃபோன் பண்ணி 8:30 மணிக்கெலாம் வரான்னு சொன்னேன். ஆமாப்பா, 6:30 மணிக்கு ஃபோன் அடிச்சப்போ 8:30 மணிக்கு வரேன்னு சொன்னான். 8 மணிக்கு ஃபோன் அடிச்சப்போ திருப்பி கூப்பிடுறேன்னா, அதுக்கப்புறம் ஃபோனையே எடுக்கல. நான் வேணா ஃபோன் பண்ணி பார்க்கவா? வேணா விடு, சும்மா ஃபோன் பண்ணி நைன்னு அவனு. முக்கியமான விஷயம் கரெக்டாக வரணும்னு தெரியாது அவனுக்கு. இன்னைக்கு நைட்டு சொதப்பனா வாழ்க்கை பூரா அவனுக்கு சொதப்பல் தான். வந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். என்ன எல்லாரும் வெளியில நின்றுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, அண்ணன் இன்னும் வரல. இன்னும் வரலையா? 9 மணிக்கே வந்தாச்சுன்னு சொன்ன மாதிரி இருந்தது. இல்ல சம்பந்தியம்மா, வரேன்னு சொல்லியிருந்தா போல, ஆனா இன்னும் வரல. யோ தமிழே, எங்கேயா இருக்கிற? நதே விழுப்புரமா? அங்க என்னையா பண்ற? மினிஸ்டர் பார்க்க வந்தியா? என்னையா நீ இங்க எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, எப்போ வருவ? என்னப்பா என்ன சொல்றான்? மினிஸ்டரை பார்க்கறதுக்கு விழுப்புரம் போயிருக்கிறாராம். அவரு யாரையோ கூட அனுப்புறேன்னாராம். அவரை கூட்டிக்கிட்டு எல்லாருமே கல்லுடை குறிச்சி கிளம்புறாங்களாம். அம்மா, அண்ணன் ஏமா இப்படி பண்ணுது? என்ன கேட்ட? நானும் உன்ன மாதிரி தானே இருக்கேன். நாளை காலையில கூட அங்க போலன்னா கவர்மெண்ட் அந்த இடத்த அளந்து மார்க் பண்ணிடுவாங்களாம். முன்னாடியே அதை நிறுத்தணும்னு தான் தமிழ் கிளம்பி போயிட்டு இருக்கா போல. அதெல்லாம் சரிதான், ஒரு நாள் தள்ளி போடக்கூடாதா? ஏமா, அவனுக்கு மட்டும் என்ன ஆசையா இப்படி பாதியிலே கிளம்பி போனோன்னு? நிஜமாவே பிரச்சனை தான் போல. அவனுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு சௌந்தர்யா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவளுக்கு ஃபோன் பண்றதுக்கு யோசிச்சுட்டு தான் தமிழ் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றா போல. அதுவும் சரிதான். சரி விடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். ஏய், அப்புறம் பேசுறது இருக்கட்டும். இதை யாரு போய் சௌந்தர்யா கிட்ட சொல்றது? ஐயா, என்னால முடியாது. தயவு செஞ்சு என்ன மாட்டி விட்டுறாதீங்க மாமா. நீயே சொல்லுப்பா. ஐயே, இதெல்லாம் நான் எப்படிடா போய் அவகிட்ட பேச முடியும்? சம்பந்தியம்மா, நீங்க தான் இந்த விஷயத்த பக்குவமா சௌந்தர்யா கிட்ட சொல்லணும். சரி விடுங்க, நான் சொல்றேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னும் தூங்கல? தமிழ் ஏதோ அவசர வேலையா ஊருக்கு கிளம்பி போயிட்டான். இப்பதான் உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னான். அவங்க உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதான் என்கிட்ட சொல்லி விட்டாங்க. படுத்து தூங்கு, அப்புறமா ஊர்ல போய் பாத்துக்கலாம். என்ன அழுக வருதா? என்னவோ ஃபர்ஸ்ட் நைட்டே நின்னு போன மாதிரி கவலைப்படுற. என்ன பாக்குற? என் பிள்ளைக்கு தானே முதல் இரவு, உனக்கு இல்லல. அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாம படுத்து தூங்கு. Yeah.